இவனுங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. கொடுத்தாங்கன்னா ஒரேடியாக கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? பென்டன் அப்டேட்ஸ் தான் பிளமர்ஸ். கொடுத்தாங்கன்னா ஒரேடியாக கொட்டி தீத்தர்றானுங்க, இல்லைன்னா எந்த அப்டேட்டும் கொடுக்காம நம்மளை காய விட்டுறாங்க. யாரா நீங்களாம்? சோதிக்காதீங்க. போன காமிக்கான்ல பென்டனுக்கு ஒரு காமிக் சீரிஸ் வருதுன்னு கொளுத்தி போட்டாங்க. அது இந்த காமிக்கான் வரையும் சும்மா பத்திக்கிட்டு எரியுது காட்டுத்தீ மாதிரி. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த டைம் பென்டனுக்கு அப்டேட் மட்டும் வரல, வந்தா ராஜாவா தான் வருவான்னு சொல்லிட்டு பென்டன் காமிக் சீரிஸ் ஒரு புது பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்கு. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா பிளம்பர்ஸ்? உங்களை தான் ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்கா? பென்டன் காமிக் வேணும்ல. பென்டன் காமிக் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த ஒரு கேள்விதான் எல்லா பென்டன் ஃபேன்ஸ் மனசுலையும் இப்போ இருக்கு. பென்டன் காமிக் ரிலீஸ் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ரெண்டுத்துக்கும் 50-50 சான்சஸ் இருக்கு. அது ஏன்னா பென்டன் காமிக்கை கிரியேட் பண்ற டைனமைட் ஸ்டுடியோஸ் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் மேலே கேஸ் போட்டாங்க, அவங்க போட்ட கேஸ் மேலே இன்னொரு கேஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளமே இந்த லாஸ்ட் 2 வீக்காக போயிட்டு இருக்கு. வரணுமா? வரும், ஆனா வராது. வரும், ஆனா வராதா? இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் நமக்கு பென்டன் காமிக்கை பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, லாஸ்ட் வீக் பென்டன் கிரியேட்டர் டங்கன் ரோலோ டைனமைட் ஸ்டுடியோஸை நேரில் போய் விசிட் பண்ணியிருக்காரு. அவர் ஜஸ்ட் அங்கே போய் விசிட் மட்டும் பண்ணல, அங்கே இருக்க கிரியேட்டர்ஸோட ஒரு டிஸ்கஷனும் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டிஸ்கஷனில் அப்படி என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றது இன்னும் ரிவீல் ஆகல. ஆனால் பென்டன் கிரியேட்டர் டங்கன் ரோலோ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, பென்டன் காமிக் ரைட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் பிளமர்ஸ், பென்டன் காமிக்கோட ஸ்டோரி ரைட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் அந்த ஸ்டோரி ரைட்டிங் ப்ராசஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா, இந்த காமிக் சீரீஸில் மேன் ஆஃப் ஆக்ஷனோட இன்வால்வ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் எங்கே போய் முடியும் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் பென்டனை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பென்டனோட எல்லா அப்டேட்ஸும், காமிக் சீரிஸோட எல்லா அப்டேட்ஸும், அது மட்டும் இல்லாமல் பென்டன் யூனிவர்ஸில் இருக்க ஹிடன் டீடைல்ஸ், தியரிஸ், ஃபேக்ட்ஸ், ஏலியன் கான்செப்ட்ஸ், மல்டிவர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் டீட்டெயில்டாகவும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளம்பர் ஹெட் குவார்ட்டர்ஸ் கோட் 10ல் ஜாயின் பண்ணுங்க. அதாவது நம்ம கோட் 10 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளம்பர்ஸாக ஜாயின் பண்ணுங்க. அடுத்த அப்டேட், இந்தியாவில் பென்டனோட மர்ச்சன்டைஸை அஃபிஷியலாக சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோல்டு ஸ்டோர். இவங்க இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ட்ரெண்டிங் கிளாத்திங் பிராண்ட், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க லாஸ்ட் மந்த் வந்து பென்டன் கிளாசிக்கோட அஃபிஷியல் ஓவர் சைஸ் டிஷர்ட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. இது ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸில் சேல்ஸ் ரெக்கார்டே பிரேக் பண்ணிருச்சு. இதை நான் சொல்லலை, இதை அவங்களே அப்படிதான் சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்ட சேல்ஸ் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணல, ஒரு புது ரெக்கார்டை செட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சோல் ஸ்டோர் வந்து எதுக்கு ஃபேமஸ்? மார்வல், டிசி, அனிமேலையும் முக்கியமாக சொல்ல போனால் நருட்டோட மெர்ச்சன்டைஸ் தான் அவங்க நிறைய சேல் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இதுவரையும் ரிலீஸ் பண்ண எந்த ஒரு மெர்ச்சன்டைஸும் இந்த அளவு சோல்ட் அவுட் ஆகல. பென்டன் கிளாசிக் டிஷர்ட் அவங்க ரிலீஸ் பண்ண 30 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மெம்பர்ஷிப்பில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் 24 ஹவர்ஸும் அந்த டிஷர்ட் வந்து அவைலபிளாக இருந்தது. அதுவும் வெறும் 24 ஹவர்ஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுது. பட் இன்னும் டிஷர்ட்டை வந்து அவங்க ரீஸ்டோர் பண்ணலை, இன்னும் சோல்ட் அவுட்டில் தான் இருக்குது. நானும் நோட்டிஃபை கொடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் யாராவது அந்த டிஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ரிவ்யூவை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யாராவது வாங்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா சோல் ஸ்டோரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அங்கே காட்டுங்க. ஏன்னா எந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ தான் அவங்க வந்து ரீஸ்டோர் பண்ணுவாங்க. ஃபாரினில் டேலைட் கஃப் அவங்க வந்து 2 பென்டன் மெர்ச்சன்டைஸை வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிராண்ட்லேருந்து ரிலீஸ் ஆன ஆல்பிடாவோட லெதர் ஜாக்கெட், அதை ஃபாலோ பண்ணி பென்டன் கிளாசிக்கோட டிஷர்ட் அவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சோல்டு ஸ்டோரோட கிளாசிக் டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா அது ஓவர் சைஸ் டிஷர்ட். அது மட்டும் இல்லாமல் அது கிட்டத்தட்ட 1074 சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கம்பேர் பண்ணும்போது டேலைட் கஃபோட அந்த லெதர் ஜாக்கெட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பென்டன் ஏலியன் ஃபோர்ஸோட லெதர் ஜாக்கெட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட அப்டேட் வீடியோலேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோட ரேட் வந்து 27,000 சம்திங் இருந்துச்சு. இந்த ஆல்பிடாவோட டிஷர்ட் 24 to 26 இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட், பென்டன் லைவ் ஆக்ஷன் மூவியை பற்றி. ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாமே இப்போ பென்டனோட லைவ் ஆக்ஷன் மூவிக்காக அவங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிச்சிட்டு வராங்க. லூரி அண்ட் கிரெக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லூரி பென்டன் ஏலியன் ஸ்வார்ம் மூவி பார்த்துருப்பீங்களா, அதில் பென்டனிஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணவர் தான் லூரி. அண்ட் கிரெக் அவர் கெவின் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவங்க 2 பேரும் ரீசெண்டாக இன்டர்நெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க பென்டன் லைவ் ஆக்ஷன் மூவி கொண்டு வர. சப்போஸ் அப்படி கொண்டு வந்தால் எங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து டங்கன் ரோலோவும் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ தெரியல எந்த அளவு இது போய் முடியும்னு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகனோட லைவ் ஆக்ஷன் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவியோட காஸ்ட் அண்ட் க்ரூ கூட நடந்த இன்டர்வியூவில் இன்டர்வியூவர் ஒரு கொஸ்டின் கேட்டார். இந்த மாதிரி நிறைய
நிறைய அனிமேஷன் மூவி இருக்கு, அதுல எந்த மூவியை வந்து நீங்க லைவ் ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் மூவிஸ் லைவ் ஆக்ஷனுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்க. Is there anything that hasn't been remade? It could be a DreamWorks movie to keep it in a theme or anything else. Do you remember that Ben 10 remake from like Yes. 2011 Wait, or something? You remember when there was all that special like Tom Holland was going to play Ben 10? And then I went, oh, we have Gabriel Howard right here. Tom. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரான ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் லைவ் ஆக்ஷன் மூவியில் ஒர்க் பண்ண கேஸ்ட் அண்ட் குரு அவங்களே பென்டனுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வந்தால் நல்லா இருக்கும்னு அவ்வளோ பெரிய டிவி ஷோவில் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பென்டனோட ஃபேம் எங்கிருந்து எங்கே போயிருக்குன்னு. கிரியேட்டர்ஸ்க்கும் தெரியும் நம்மளோட விருப்பமும் அந்த பென்டனோட ஃபேன்ஸும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அடுத்த அப்டேட் லெகோ சைட்ல இருந்து அவங்க ரீசெண்டாக அவங்களுடைய வெப்சைட்டில் பென்டன் கிளாசிக்கு ஒரு லெகோ செட் கொண்டு வரதுக்காக ஒரு போல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த போல் 10K ஓட்ஸை தாண்டி போச்சுன்னா அவங்க பென்டன் கிளாசிக்கோட லெகோ செட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த லெகோ செட்டில் அவங்க என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ரெஸ்பக்கேட் இருக்கு, கிராண்ட்பா மேக்ஸ், குவென், பென், அதுக்கப்புறம் ஹீட் பிளாஸ்ட், டைமண்ட் ரேட், வைல்ட் மட், எக்ஸலாரைட். அடுத்த அப்டேட் என்னன்னா பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்டர்நெட்ல பண்ண அட்ராசிட்டிஸ் தான். இவனுங்க சும்மாவே ஆடுவாங்க. இவங்க வேற காமிக் சீரிஸ் வருது, லைவ் ஆக்ஷன் மூவி வருதுன்னு மாசம் ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்களா. இப்போ இவங்க கையிலேயே பிடிக்க முடியல. படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி தான், நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன், பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? ரீசெண்டாக இந்த டைனமிக் ஸ்டுடியோஸோட ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அதாவது இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னே ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியாமல் இருந்தது. நான் இங்கே சொல்லலை, ஃபாரின்லேயே சொல்கிறேன். அவங்க காமிக் சைட்லேயே வந்து யாருக்குமே இப்படி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு காமிக் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை இந்த 3 கம்பெனிஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் பென்டன் ஃபேன்ஸ். எல்லா காமிக் ஃபேன்ஸும் இப்போ பென்டன் ஃபேன்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணிருக்காங்க. பென்டன் ஃபேன்ஸ் அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவைவ் பென்டன் அப்படின்ற ஹேஷ்டாக்ல இந்த ப்ராப்ளத்தை பற்றி ஃபுல்லாக இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இன்டர்நெட் ஃபுல்லாக பென்டனும் இந்த ப்ராப்ளமும் தான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அவங்க ஜஸ்ட் ட்ரெண்ட் மட்டும் பண்ணல, காமிக் ஃபேன்ஸை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. காமிக் ஃபேன்ஸ் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை பற்றி பேசலன்னா வேற யார் பேசுவா? நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். காமிக் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் உங்களோட சப்போர்ட்டை தரணும் அப்படின்ற மாதிரி பென்டன் ஃபேன்ஸ் வந்து காமிக் ஃபேன்ஸை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இன்டர்நெட் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் காமிக் ஃபேன்ஸ் இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை கம்பெனிஸ்க்கும் காமிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு காரணம் பென்டனோட ஃபேன்ஸ் தான். காமிக் இண்டஸ்ட்ரியே பென்டனுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு ஷாக்ல இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இப்போ ரீசெண்டாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சுல்ல, சேர்லாம் லைனாக வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்களே, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்டன் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கேஸ்ட் லிஸ்ட்டில் வந்து பென்டனுக்கு தனியாக ஒரு சேர் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லீக் வந்திருக்கு அப்படின்னு இவங்களே ஒரு மீம் கிரியேட் பண்ணி இன்டர்நெட் ஃபுல்லாக ஸ்பேம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னா மார்வல் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஆன்லைனில் மார்வலை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ், அவங்க இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பாங்க போல. இந்த மாதிரி உண்மையிலே இது லீக் உண்மையா அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு பொய்ன்னு தெரிஞ்ச உடனே ரிட்டர்ன் இவங்களை கழுவி ஊற்றிருக்காங்க. இவனுங்க சும்மா இல்லாம மறுபடியும் இன்னொரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து பென்டன் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மீம் கிரியேட் பண்ணி அதை அப்படியே ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி மாறி மாறி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. இது மார்வல் ஃபேன்ஸ் பென்டன் ஃபேன்ஸை தாண்டி டிசி மார்வல்னு போய் முடியாம இருந்தா சரி. அடுத்த அப்டேட், பென்டன் ஃபேன்மேட் ஓப்பன் வேர்ல்டு கேம் கேல்வன் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல சில ஏலியன்ஸ்க்கு பவர்ஸும் அதே மாதிரி சில என்பிசிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. யாராவது அந்த கேம் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் யாருமே விளையாடலனா இப்படி ஒரு கேம் ஓப்பன் வேர்ல்டு கேம் பென்டனுக்கு தனியாக இருக்கு. ஸோ போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட கேம் பிளே வேணும்னா சொல்லுங்க. ஓகே ப்ளம்மர்ஸ், இதோட எல்லா பென்டன் அப்டேட்ஸும் முடியுது. உங்களெல்லாம் நான் இன்னொரு அமேசிங்கான பென்டன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட். மறக்காமல் ப்ளம்மர்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இட்ஸ் ஹீரோ டைம். பாய் ப்ளம்மர்ஸ். வந்துட்டான்டா ஹீரோ டைம்.